ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் பண்ண மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம சாரியில் பின் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பல்லு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பல்லு சைஸ் வந்து 41 இருந்தது. உங்களோட இன்னர் பாடியோட சைஸ்லேருந்து பல்லுவோட எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் மெஷர்மெண்ட் டேப்பை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்தே கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்துட்டு 41ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 41. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் எடுத்து உங்களோட மெஷர்மெண்ட்டை பிஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அவங்களோட பல்லுவோட சைஸ். ஸோ இதை தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னர் பாடியோட சைஸ் வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ அவங்களோடது வந்து 45 வந்துச்சு. நீங்கள் எங்கே பின் பண்ணியிருந்தீங்களோ அதுலேருந்தே நீங்கள் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா 45 நான் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து 45 நான் எடுத்துட்டேன். ஸோ இதான் அந்த சைஸ். நான் இந்த சைஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு பின் சேஃப்டி பின் வந்து டை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்மளோட செகண்டோட பாடி சைஸ் மெஷர்மெண்ட். லாஸ்ட் ஹிப் சைஸ் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட சாரியோட லாஸ்ட் சைஸ் இன்சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 39 சைஸை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட பாடி சைஸ் கரெக்டாக மெஷர் பண்ணிட்டேன். ஸோ 39 நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் 3 செக்ஷன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் நம்மளோட இன்னர் பாடியோட சைஸும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம், பல்லு சைஸஸும் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சாரியை எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.